இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சிபிஐ ஆஃபீஸ்க்கு வெளியில் காரில் ரோட் ஷோ போன முதல் பொலிட்டீஷியனாக அரசியல்வாதியாக மாறி இருக்கிறார் விஜய் அவர்கள். இது வரைக்கும் என்னென்னமோ நடந்திருக்கு. இப்படியான ஒரு காட்சியை டெல்லியில் சிபிஐ அதிகாரிகளும் பார்த்ததில்லை, அங்கே இருக்க பொதுமக்களும் பார்த்ததில்லை என்பதை போன்ற ஒரு சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதற்கு நடுவில் விஜய் திட்டமிட்டு தான் இதை செய்தார் என ஆதவ அர்ஜுனா அவரை மாட்டி விட்டிருக்கிறார். ஒரு ட்வீட் ஒன்று வந்திருக்கிறது. உள்ள என்ன பேசப்பட்டது, விஜய் எந்த கூட்டணிக்கு போக போகிறார், இவ்வளவு நாள் தெரிஞ்சே தாவேகா தரப்பே பரப்பி விட்டுட்டு எல்லாம் வதந்தி, இதெல்லாம் திமுக சதி அப்படின்னு நாங்கள் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டோம்னு ஒரு குரல் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. நிர்மல்குமார் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். உள்ளபடியே யாரிடம்தான் பேசுகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு காலையில் செங்கோட்டையன் அவர்கள் கிளம்பி ராமதாஸை பார்க்க போறாருன்னு ஏன் செய்தி கசிஞ்சுது? இப்போ வதந்தி அப்படின்னா இவ்வளோ நாளாக நீங்கள் ஏன் வாயவே திறக்கலை? எல்லா அஸ்திரமும் இப்போ உடைஞ்சு போனதுனால அல்லது ஒர்க் அவுட் ஆகாததுனால கடைசி கட்டமாக தன்னந்தனியாக களமிறங்குகிறாரா தமிழக வெற்றி தலைவர் விஜய்? என்ன நடந்தது, நடக்க போகிறது, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக வரலாற்றிலேயே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இப்படி ஸ்டைலாக கெத்தா வெளியில் வந்து மலர் தூவி வரவேற்று கையெல்லாம் காட்டிட்டு வந்த எந்த அரசியல்வாதியும் நம்ம பார்க்கல. விஜய் அவர்கள் இந்த வினோதத்தையும் செஞ்சிருக்கிறாரு. அவர் வினோதத்துக்கு பேர் போனவர். என்ன நடந்துட்டு இருக்கு உண்மையில்? டெல்லியில் நேற்றைக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் ரொம்ப, அதாவது தமிழர்கள் தான் இங்கிருந்து அங்கே வெவ்வேறு இதுக்காக வேலைக்கு போனவங்க தான் பார்க்க வந்திருக்காங்க. திரும்பவும் கை குழந்தையை தூக்கிட்டும் அங்கே வந்து நின்றுட்டு இருந்ததெல்லாம் நம்ம பயங்கரமாக பார்க்க முடிந்தது. போலீஸுங்கெல்லாம் கூட்டம் போடக்கூடாது, வெளியில் இன்னும் தள்ளி போங்க அப்படின்னு அனுப்பின பிறகு விஜய் அந்த பக்கம் தான் வருவாருங்கிறதால என்ட்ரன்ஸ் கேட்லேயே ஒரு சின்ன குழு இருந்தாங்க. அவங்க ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு பூவெல்லாம் கொண்டு வந்த ஒரு டீமும் இருந்தது. அது ஏற்கனவே திட்டமிட்டு போயிருக்கிறது தானே. கட்சியினுடைய தலைமை சொல்லியிருக்கோம் அங்கே யாரெல்லாம் இருக்காங்க கிளம்பி வாங்க. ஏன்னா இவங்க சில கட்சிகள் எல்லாம் என்ஆர்ஐ இங்கே வச்சிருப்பாங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள். அப்படி எதுவும் இவங்க அணிய டெல்லி மாநில வாரியா வந்து அகில இந்திய வெற்றி கழகமாக கூட அடுத்தது பரிணமிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி வச்ச டீமாங்கிறது தான். இல்லை தன்னெழுச்சியா கூட பார்த்துட்டு போலான்னு அந்த டீமா கூட இருக்கட்டுமே. இல்லை பூவெல்லாம் வாங்கிட்டு எப்படி வராங்கன்னு தான் கேட்குறேன் நான். வர தன்னெழுச்சியா வருவாங்க, பூவெல்லாம் வாங்கிட்டு தூவணும் அப்படின்னு சொல்லி இவர் மேல எழும்பி நிப்பார் அப்படிங்கறது எப்படி தெரியும்? வண்டியில பூ தூவுறதுக்கா? ஏன்னா அவர் வந்ததுல இருந்து அத்தனையும் அப்ப தீப்பொறி திருமுக மாதிரி எல்லாம் செட்டப்பா எல்லாம் திட்டமிடுது இல்லைங்க. பாருங்க, ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, டெல்லியில் தொடங்கிய பிரச்சாரம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை அடையும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு போறாரு. அப்ப விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டு திறந்துட்டு வெளியில வருவாருங்கிற திட்டத்தோட தான் வந்திருக்குங்கிறத அவங்கள அறியாம ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரான்னு ஒரு கேள்வி வருது. அதிகாரத்தால் நம்மை முடக்க நினைத்தவர்கள் அவதூறுகளால் நம்மை அழிக்க நினைத்தார்கள். ஆனால் மக்கள் ஆதரவு என்னும் மகத்தான சக்தி முன் இவை அனைத்தும் தோற்று போனது. இனி நம்மை முடக்க நினைத்த அதே சாலைகளில் தமிழக வெற்றி கழகத்தின் முழக்கம் ஓங்கி ஒலிக்கும். இப்ப அது அதிகாரத்தால் நம்மை முடக்க நினைத்தார்கள், அவதூறுகளால் நம்மை அழிக்க நினைத்தார்கள். யாருங்க? யாரா இருக்கும்? சிபிஐ விசாரணைக்கு யாரோ வர சொன்ன சிபிஐ சொல்றாங்களா, இல்ல படத்தை விடாத சென்சார் போர்டை சொல்றாங்களா? அது யாரையோ சொல்றாங்கிற மாதிரிதான். அதே சாலைகள்ல ஓங்கி ஒலிக்குமா, நல்லது வாங்க மக்களை சந்திங்க. ஆனா உங்க ஆள் தான் நாங்க எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் ஆன பிறகுதானே வராங்க, அப்புறம் எங்க ஓங்கி ஒலிக்கிறது? அந்த ஓங்கி ஒலிக்கிறதுக்கும் குரல் கொடுக்க விஜய் வருவாராங்கிற கேள்வி இருக்கு. எந்த மக்களிடையே நம் மீது வெறுப்பை பரப்ப அதிகார வர்க்கம் முயன்றதோ அதே மக்களின் ஆதரவோடு இனி ஒவ்வொரு ஊரிலும் நம் மக்கள் தலைவரின் சந்திப்பு நிகழும். ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் தலைவரின் யாரை இவர் வேற யாரையாவது தலைவராக ஏற்றுக்கொண்டாரா? அது தலைவருடைய மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு ஊரிலும்னா மாவட்ட வாரியாக போகிறதுக்கே உங்களுக்கு நாள் இருக்காங்கிற கேள்வி இருக்கு. ஒவ்வொரு ஊருங்கிறாரு, வரட்டும் முதல்ல. ஆச்சா, இனி விசில் சத்தம் வீதிகளெங்கும் ஒலிக்கட்டும். ஆஹா, ரைட்டு. மாற்றத்திற்கான மக்களின் கனவு பலிக்கட்டும், எளியவர்களுக்கான மக்கள் ஆட்சி மலரட்டும். லெட் த பேட்டில் டு ரீக்ளைம் த பீப்புள்ஸ் பவர் பிகின். மீண்டும் மக்களுக்கான அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் தொடங்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கிறார். களத்துல இறங்கிட்டார், அதுதான் சொல்றாரு. அதுதான் பிகில் படம் மாதிரி அவர் வெளியில இருந்து ஆடுற டீமை என்கரேஜ் பண்ண போய் உட்கார்ந்துரு வரோம் அப்படிங்கறதா கேள்வியே. கோச் இறங்கி ஆட மாட்டாருன்னு எலெக்ஷன்லயே உங்களால் நிக்காம போயிடுவாராங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்படின்னு நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதாவது இப்ப விஜய் தரப்புல பாஜக ஒரு முயற்சியை எடுத்திருந்தாலும் கூட அதிமுக அதுக்கு
ஒத்துக்கலன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பாஜக கடைசி கட்ட முயற்சியாக ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தியும் ஓடுது. ஏன்னா நேற்றெல்லாம் 80 சீட்டு கிளப்பி விட்டாங்க. நேற்று நடந்தது உள்ளபடியே அது வேதனைக்குரிய ஒரு கேள்வி குத்தா தான் பார்க்கணும். இவர் உள்ளே போய் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட 41 பேர் இறந்ததை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 80 சீட்டு கொடுப்பதாக பாஜக உறுதி. 75 சீட்டுகள் 3 அமைச்சர்கள் கொடுப்பதாக உறுதி. உள்ளால அமித்ஷா அவருடைய ஆட்கள் யாராவது வந்தாங்களா, இல்லைன்னா சிபிஐ அதிகாரிகளை இந்த பேரத்துல ஈடுபடல? அமித்ஷாவை பின்பக்கமா வந்துட்டு போனான்னு சொல்றீங்களா? என்ன நமக்கு இல்ல பாஜக தலைவர் நிதின் நவீன் உள்ள இருந்தாரா? ஒன்றும் புரியாத நிலைமைக்கு தான் அங்க சூழல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல தாவேகாவுக்குள்ளேயே 2 ஸ்பிளிட்டாக போயிடுச்சு. ஏற்கனவே பல அணிகள் இருந்தது, முடிவெடுக்க முடியாமல் குழப்பங்கள் ஓடிட்டு இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் தாவேகாவுக்குள்ளேயே கூட்டணி வேணும் என்கிற குரல் கிரவுண்டில் இருக்கிறவர்களுடைய குரலாக இருக்குன்னு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா புஷி ஆனந்த் தான் இப்போ என்னன்னா அது ஆரம்பித்ததே தொகுதிக்கு பொறுப்பாளர்களை போடுதல், மேற்பார்வையாளர்களை போடுறது அப்படின்னு. ஒரு தொகுதிக்கு 3 பேர், அதை மாவட்ட செயலாளர்கள் நீங்களே லிஸ்ட்டு கொடுக்குறீங்களா, நான் அதை ஆளை போடவா, இல்லை நீங்கள் கொடுக்க லேட்டாச்சுன்னா நானே போட்டுறவா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டது. அதுக்கு பிறகுதான் உரையாடல் போது கிரவுண்டில் நமக்கு சிக்கல் இருக்குது, செலவு பண்ண முடியாது, வேற கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி கூட்டணிக்கு வந்தால் சார் நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கன்னு பேச ஆரம்பிச்சு தான் வரிசையாக எல்லாம் போச்சு. இது அத்தனையும் நடந்தது. அதாவது இவ்வளோ நாள் அதிமுக நாங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்பாங்க, பிஜேபி வர்றது தான் அவருக்கு நல்லதும்பாங்க. இப்போ கடைசியாக பரவியது விஷயங்கள் முழுக்க முழுக்க தாவேகா தரப்பில் இன்புட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கொடுக்காம அது வெளியில் வரலன்னும் போது தான் தாவேகாவுக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு ஒரு சிக்னலை கொடுக்குறாங்களாங்கிற கேள்வி வருது. ஏன்னா வேற யாரும் வெளியில பேசி அப்படி வரலல்ல. இத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க, ஆன்லைன்ல பேசினாங்க, கடைசியில் புஷி ஆனந்த் பேசினாரு, இத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க, இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தானே. ரொம்ப சிம்பிள். உங்கள் கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்னு உங்களுக்கு தான் தெரியும். இது யாருக்கும்லாம் நீங்கள் பொலிட்டிக்கலி அவேராக இருக்கிறவங்களுக்குமே நீங்கள் எத்தனை மாவட்டமாக பிரித்து வச்சுக்கிறீங்க, அதில் எத்தனை மாவட்டம் இருக்குது, ஜூமில் எத்தனை பேர் அன்றைக்கி அட்டன் பண்ணாங்க, அட்டன் பண்ணதில் எத்தனை பேர் ஓகே கூட்டணிக்கு போகலான்னாங்கிறதெல்லாம் நீங்கள் 132 மாவட்ட செயலாளர் கடைசி நேரத்தில் ஜூம் மெசேஜ் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மெசேஜாக போயிருக்கு, பார்த்துட்டு அதில் 12 பேராக வர முடியல, வந்த 120 12 பேர் தான் தலைவர் தனியாக நிற்கட்டும்னாங்க. இதெல்லாம் அந்த எண்ணிக்கையெல்லாம் வெளியிலேருந்து எதையாவது சொல்ல முடியாது. ரொம்ப அப்படி சொன்னாலும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு மாற்ற அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள், 3 நாளாக அது ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அது பொய். புஷி ஆனந்த் அப்படி ஒரு கூட்டமே நடத்தலை, இல்லை நடத்தினால அதை பேசலை. அவர் தான் எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்குறாரு, ட்வீட் சொல்ல வேண்டியது தானே, ட்வீட் போடுறாரு, அறிக்கை விடுறாரு. அவர் பாட்டுக்கு பிரசரிச்சு போயிருந்துருக்கலாம்ல. இதை ரசிக்கிறாங்களா? இதை எங்களுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ரசித்து இது பண்ணுறாங்களா, இல்லைன்னா பாஜகவோட போகிறதுக்கு இவர்களே ஒரு இதை கொளுத்தி போடுறாங்களா? ஏன்னா பாஜக தரப்புலேருந்து பேசலை, தமிழ்நாடு பாஜக தரப்புலேருந்து அண்ணாமலைகிட்ட கேட்கும்போதும் சரி, நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்கும்போதும் சரி, நாங்கள் பேசல, அது தெரியாது, வதந்தி, இந்த ரீதியில் தான் அவங்க பேசுகிறாங்க, வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு. அது மாதிரி உங்களை அதிமுகவும் அதுதான் சொல்லுது, எடப்பாடி பழனிசாமியும் அதுதான் சொல்கிறாரு. அதாவது நான் உங்களுக்கு எதிரி கிடையாதுங்கிற ஒரு கெஸ்டரை காட்டுவதற்கு இது பயன்படுத்தி கொள்ளப்பட்டதான ஒரு கேள்வி இருக்குது. அதாவது அவருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் போது ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கக்கூடிய ஜானகிசாமி நீங்கள் தனியாக போகிறது தான் உங்களுக்கான இந்த நாயக பிம்பம் இருக்குல்ல, இந்த கல்ட் ஃபிகர், இது சரியாக இருக்கணும்னா நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ணணும், நீங்கள் தனியாக நிற்கிறது தான் கரெக்டுன்னு அவர் சொல்கிறாரு. புஷியானது கிரவுண்டில் வேலை செய்கிறது நான் தானே, ஆட்களை கொண்டு போகணும், சேர்க்கணும், கூட்டம் போடணும், மற்ற விஷயங்கள் இருக்கு, தேர்தல் செலவுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குற கேள்வி. எல்லா தொகுதிக்கும் ஆள் இருக்காது, எல்லா தொகுதிக்கும் ஆள் போடணும்ல. அதாவது இதில் ஹைலைட் என்ன, இன்னைக்கு விஜய் பாண்டிச்சேரியில் 30 தொகுதிக்குமான வேட்பாளரை நீங்கள் நேர்காணல் பண்ணுறாராம். போட்டு அங்கே என்டிஏல சேர்த்துக்கல, அதனால் இப்போ அவர் தனியாக தான் போகிறாருங்கிற விஷயம் வந்திருக்குது. இன்றைக்கி அவர் பண்ண போகிறதா கிளப்பிட்டாங்க. இப்போ அடுத்து ஒன்றும் இல்லை, இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு கட்ட வேட்பாளர்னு ஒரு 60 பேரை சந்தித்து எடுத்து லிஸ்ட் எடுத்தீங்கல்ல, அடுத்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் தேர்வு நடைபெறும்னு ஒரு அறிக்கை விடுங்களா. இப்போ ஒரு வேட்பாளர் நேர்காணல் எப்படி நடக்கும்னு நேற்றுக்கு திமுக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, முடிஞ்சால் அவர் பார்க்கட்டும். 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நினைக்கிறேன், 22 அல்லது 23 இது விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல். அதை மாவட்ட வாரியாக பிரித்து ஒரு நாளைக்கு எத்தனை மாவட்டம், அதில் என்ன டைமிங், என்ன ஷெட்யூலு, எப்படி வரணும், யார் யார் கொடுத்தாங்கன்னு அதை பிரித்து செக்ரிகேட் பண்ணி யார் என்ன குழுங்கிறதோட அவன் அறிக்கை கொடுத்துருக்கான். இப்போ விஜய் போனதில் வேட்பாளர் நேர்காணல் அதிகாரப்பூர்வமாக உங்கள் கட்சியினுடைய அறிக்கை ஏதாச்சும் வெளில வந்தா, எத்தனை மாவட்டங்களை கூட்டினீங்க, நீங்கள் 60 பேர்னு ஆளாக கூப்பிட்டீங்களா, இல்லை அது தொகுதி வாரியாக பிரிச்சிங்களா? தொகுதிக்கு ஒருத்தர் நீங்களே முடிவு பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டதுங்கிறது விருப்பம் நேர்காணலே கிடையாது. இது முதல் கட்ட நேர்காணல்னு நீங்க சொல்லல,
மொத்தமே இப்போ அவ்வளோ பேர் தான் இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி சலிச்சு கொண்டு வந்ததுன்னா மீதி 180 பேருக்கு எங்கே போவீங்க? 234 போது மீதி 174 பேருக்கு எங்கே கண்டுபிடிக்கணும். அது அந்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஏற்கனவே இட்டுன்னு போகிற பிரச்சனை வேற இருக்கு அவருக்கு இப்போ வேட்பாளரை போய் தேடி அவங்கள இட்டுன்னு போய் விடுற நிலைமையும் அவர் தலைக்கு தான் வரும். அவருக்கு என்ன, நீங்கள் பூரா இருக்கீங்களே தவிர ஆதவ அர்ஜுனாவோ இல்லை அருண்ராஜோ இல்லை மற்றவர்களோ செங்கோட்டையனோ அவங்களுக்கான தொகுதியில் கடைசியில் போய் வேலை பார்க்க நீங்களாம் போயிடுவீங்க. பொதுச் செயலாளருங்கிற வகையில் இவங்க யாருக்கும் பழைய ரசிகர் மன்றத்துக்கும் தொடர்பு கிடையாது. அவங்க பூரா யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா புசியா இருந்துட்டு தானே கேட்பாங்க. பதில் சொல்கிற இடத்துல நான் இருக்கேன், கட்சிக்காரன், தொண்டன், இவங்ககிட்ட கேள்வி என்னைய பிடிச்சி உழுக்குவான். நீங்கள் இவ்வளோ இது பண்ணிவிட்டு எனக்கு சீட்டு கொடுக்கலேன்னு வேற அவன் கேட்பான். சீட்டை வாங்கி கொடுத்தோம்னாலும் வேலை செய்கிறதுக்கு பணம் கொடுங்கம்மா, அடுத்த ஆள் வேணும், பூத் ஏஜென்ட் வேணும்மா, இதெல்லாம் நான் பதில் சொல்லணும். அதனால் போயிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம செட்டில் ஆகி நமக்கும் அமைச்சர் பதவி மற்றது பொறுப்பு கிடைக்கும், இல்லைன்னா வாரிய தலைவர் இந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும் என்பது அவருடைய பார்வையாக இருக்கிறது. அதில் அநியாயங்கிறதெல்லாம் இல்லை, அது சரியான ஒரு பார்வையாக அவங்க தரப்பு வைக்கிறாங்க. அது கட்சிக்குள்ளே ஆதரவு இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் நம்ம இவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அவர் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. ஆனால் இந்த அறிக்கையை அவர் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அது வேறு ஏதோ ஒரு கையில் கசிஞ்சிருச்சு. கசிஞ்சதெல்லாம் எடுத்து தாவேக்கா அறிக்கைன்னு போட்டாங்க. இது தாவேக்கா அறிக்கையாக கொள்ளப்படாது. ஒன்று தலைவர் விஜய் அல்லது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமை நிலைய செயலகத்தினுடைய அறிக்கையாக வந்தால் தான் தாவேக்கா அறிக்கை. அவர் இணை பொதுச் செயலாளர் தான், ஆனாலும் இது கட்சியினுடைய கருத்து இதுதானா இல்லை முற்றுப்புள்ளி அவங்க 2 பேர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஃபைனல் டெசிஷன் போது நம்பர் 1 and 2 வச்சு தான் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது தான். பட் அந்த அறிக்கை நம்ம வாசிப்பு எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக சதிங்கிற கணக்குலேயே எழுதிட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமாருடைய அந்த ட்வீட், வதந்திகளை நம்ப வேண்டாம். அப்போ நீங்கள் உண்மையை நீங்கள் சொல்லிட்டா இது ஏறத்தாழ ஜியோடது வருது பாருங்க, பெட்ரோல் இல்லை எல்பிஜி இல்லைன்னு வதந்திகளை நம்பாதீங்கன்னா உண்மையை நீங்கள் சொல்லிடுங்க ஜி, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நேரடியாக சொன்னால் போதுமே, இதுதான் எங்களுடைய நிலை அப்படிங்கிறது தெரியாதனால இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். வதந்திகளை நம்ப வேண்டாம்னா உண்மையை நீங்களே வாய் திறந்து பேசிட்டா பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை அப்படிங்கிறது தான். சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக/அதிமுக அல்லது திருமதி சசிகலா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்பு படுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. அச்சா, அதுல உண்மையே கிடையாது. பாஜக பேசல, அதிமுக பேசல, சசிகலாமாட்ட பேசல, ராமதாஸ் கிட்ட பேசல. குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பொய் செய்தி உத்தியை காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளோடு தொடர்பு படுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் அது உண்மையில்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. அப்ப காங்கிரஸ் வெளியில வந்து பேசுச்சே, காங்கிரஸ் விஜய பார்த்தானு பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாப்லையே, அதுல முதல்ல பேட்டி கொடுத்துட்டு அப்புறம் அந்த பேட்டி என்னோடது இல்லைன்னு அவர் ஆடியோ காலில் பேசினதை எடுத்து அந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணி ஃபுல் பேட்டி ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு பார்க்குறோம், நீங்கள் வந்து தான் நாங்கள் எடுத்து போட்டிருக்கிறோம், அப்படிலாம் பெல்ட்டி அடிக்காதீங்கன்னு சொல்லி நான் போய் விஜயை சந்தித்தது உண்மைதானே. அவர் பேட்டி கொடுத்து 3 மாதமா அதை விட கூடாச்சே, ஏன் வாய திறக்கல? அன்னைக்கு விஜய் தரப்பில் மறுப்பு இல்லைன்னா அப்படி பேசியதற்காக அந்த நிறுவனங்களின் மீதோ இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியின் மீதோ ஒரு அவதூறு வழக்கு போடுங்க பாப்போம், ஒரு டிஃபமேஷன் சூட் ஒன்று ஃபைல் பண்ணுங்க. இல்லாத உடனே வரா சொல்லிட்டு சுற்றுறாப்புல, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் பேசுங்க. காங்கிரஸோடு தொடர்பு படுத்தினது உண்மை இல்லைன்னு அனைவரும் அறிந்து வர்றான். இப்போ ரொம்ப சிம்பிள், காங்கிரஸ்க்கு நீங்கள் அவ்வளோ பிடிப்பை கொடுக்கலன்னா திமுகவா எதுக்கு அவங்கள வெளியில் அனுப்புகிற மாதிரி போய் 3 மாதம் தகராறு படி கடைசியாக 3 சீட்டு கூட கொடுத்தாங்கிற கேள்வி இருக்குது. பொதுமக்களிடையும் தொண்டர்களிடையும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிக்க இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகிறது. இல்ல, உண்மையை சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட குழப்பத்தை உருவாக்குனது வந்து தாவேக்கா தான். இந்த குழப்பத்தை உருவாக்குனதுனால காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் இதுல லாபம் ஏற்பட்டது. 3 தொகுதி கூட கிடைச்சது, ஒரு மேலவை எம்பி கிடைச்சது. ஆக்சுவலா இப்ப திமுக பெரிய தலைவலி. நேற்றைக்கு சண்முகம் அவர்கள் பேசுறாரு, சிபிஐஎம் செயலாளர், காங்கிரஸ்க்கு கூட கொடுக்குறீங்கல்ல, அப்ப எங்களுக்கு எப்படி குறைச்சிக்க முடியும், எங்களுக்கும் நீங்க கூட தானே அப்படிங்கிறாங்க. தேமுதிக கூட கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறீங்கன்னா எங்களுக்கு கூட கொடுக்கலன்னு. சிபிஐல வீரபாண்டியன் அவர்கள் பேசுகிறார், மு வீரபாண்டியன். காங்கிரஸுக்கு கொடுக்கும்போது செல்வ பிறந்தகை கொஞ்சம் பதட்டமாகி
நீங்க கூட வேணும்னா கூட கேளுங்க. காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லாதீங்க. சொல்லதானே செய்வாங்க. நாங்களே மனவேதனையோட 41 கேட்டு 28 தான் கொடுத்துருக்காங்கன்னு இருக்கோம். எங்களுக்கும் வலி இருக்கு புரிஞ்சுக்கோங்கன்னு அவரு பேச, இவ்வளவுக்கும் காரணம் இங்க இருந்ததுதாங்கிறதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சது. அது கைகூடி வரலன்ன உடனே திமுகவே எதுக்குங்க காங்கிரஸ் தாவேகோட போதுன்னு கிளப்பி விடணும். அப்புறம் அப்படி கிளப்பி விட்டா அப்புறம் ஏன் திரும்ப கூப்பிடணும்? கூப்பிட்டு இவ்வளவு போறதுன்னா போய்க்க அனுப்பி விட்டுட்டு இல்லை போயிருந்துருக்கணும். அதை செய்யாம திரும்ப கூப்பிட்டு 3 சீட்டு கூட வேற கொடுத்து வச்சு இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. திமுக மேல பழிய போட்டார். வாய்மையே வெல்லும், ஏற்கனவே நீதி வெல்லும்னு போட்டுட்டு தான் சிபிஐ ஆஃபீஸ் வாசல்ல நம்ம பரேடு ரோட் ஷோ விட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாய்மையே வெல்லும். சிடிஆர் நிர்மல்குமார் இணை பொதுச் செயலாளர், தலைமை கழக முதன்மை செய்தி தொடர்பாளர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அவர் போட்டு இதை போட்டிருக்காப்புல. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த எந்த மட்டத்திலும்ங்கிறது இப்போ பொதுச் செயலாளரும் தலைவரும் உள்ளடக்கிய அடக்காமலா? அப்போ இதையே நான் இப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? புஷி ஆனந்த் இந்த அறிக்கையை விடாததற்கு காரணம் அவருக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை? கூட்டணிக்கு போவதை அவர் விரும்புகிற காரணம் ஏன்னா அவர் பேர் தான் திரும்ப திரும்ப அடிப்பட்டது. சம்பந்தப்பட்டவரே சொன்னா இன்னும் தெளிவு கிடைக்கும்ல. நான் கூட்டம் கூட்டினேன், அது குறித்து நாங்கள் பேசவில்லைன்னு ஒரு அறிக்கை வதந்தி. அவர் பிரஸ் ஜாலியா வந்து சந்திக்கிறவர் தான். திடீர்னு பதில் சொல்லாம கையெடுத்து உங்கள்கிட்ட அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. பட் அது அவர் ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாரு. இன்னும் பழகணும், இன்னும் ஒரு கட்சியினுடைய பொறுப்புல இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம சரி தப்புலாம் சொல்லலை. அவருடைய இயல்பு அப்படிதான். அவர் அப்படிலாம் சந்திக்கக்கூடியவர் தானே. அவருக்கு என்ன அங்கே சிக்கல் இல்லை, அவருக்கு என்ன? அப்போ அவருக்கு அவருடைய விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால அவர் சொல்ல மாட்டேன்றதுனால உங்களை வச்சு பேசுகிறாங்களாங்கிற அடுத்த கேள்வி வருது இல்லையா? இப்போ தான் இந்த இடத்துல ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய தேவையை நோக்கி இது நகருது. ஆக ஆமாம், தாவேக்கா இப்போ எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது விஜய்க்கே தெரியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது. பயணம் எங்கே? எத்தனை விதமான பூக்கள், ரோஸ் இருக்கு, சாமந்தி இருக்கு, அப்புறம் ஆரஞ்சு கலர்ல ஒரு பூ இருக்கு, தூவப்பட்ட அந்த புகைப்படம். இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய கொத்தனார்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்களா? வேலை பணிகள் கொத்தனாரும் பல வேலைகளுக்கு இருந்து போன தமிழர்கள் தான் வருவார் அப்படிங்கிறதுக்காக பார்த்து கொண்டு வந்து, அதுவும் பாருங்க உதிரியா வச்சிருக்கிறாங்க. வரும் பூவா போடக்கூடாது, நீங்க நிறைய போடணும்னா தான். இதெல்லாம் இந்த டெக்னிக்கலா வேலை தெரிஞ்சு எடுத்து வேலை செஞ்சு அதை ஆர்டர் பண்ணி வாங்கி ஏற்பாடு பண்ணி கூடையா கொண்டு வந்து வச்சு இது வேலை செய்யணும்ல. அது சும்மா இயல்பா நடந்ததா? விஜய் அவர்களை வந்து அங்க சிபிஐ அலுவலகத்துக்கு விட்டுட்டு ஆதவ அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போய் பூ வாங்கினாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது. இதுல தான் சிபிஐக்கு இப்போ சிபிஐக்கு இன்னொரு கடிதம் வேற நீங்க எழுதியிருக்காப்புல விஜய். தேர்தல் இருக்கு, ரொம்ப இதாக இருக்கும், அதனால விசாரணையை சென்னையிலே வச்சுக்க தீவிர வேலைகளில் ஈடுபட வேண்டியது. ஊரா போய் அவர் தான் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இது பார்ப்போம். இப்போ என்னன்னா, வேறு எதுவும் விஷயங்கள் பேசப்பட்டு நீங்கள் திமுகவுக்கு போகக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைத்து, பெண்கள் வாக்குகளை குறிவைத்து வேலை செய்யும் ஒரு வேலை சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி பை சான்ஸ் அவங்க ஒரு இன்புட்டை கொடுத்திருந்தால் இந்த இடத்துல அவர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணுமே, அதுக்கு அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. நாளைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் போன பிறகு சிபிஐ சில விஷயங்களை கசிவிட்டால் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த வழக்கினுடைய திசை வழி போக எதை நோக்கி போகிறது, அவர் அவ்வளவு சந்தோஷத்தோட கை காட்டினது என்ன காரணம்ங்கிறது நமக்கு 2 நாட்கள்ல தெள்ள தெளிவா தெரியும். செந்தில் பாலாஜியே போயிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அவரு கொடுப்பாரு. அப்ப நமக்கு ஓரளவுக்கு பார்வை பல விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிச்சதுனால முத்தன கத்திரிக்காய் கடைவீதிக்கு எந்த தேதிக்குள்ள வருங்கிற வரைக்கும் இப்ப நமக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பேசுவோம்.